நான் பெங்களூர் சிவாஜி நகர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் தலைவரும் பெங்களூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவருமான ஜி ராஜேந்திரன் ஆகிய நான் ஐயன் திருவள்ளூருடைய பிறப்பு தின விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழ் பற்றாளர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஐயன் திருவள்ளூருடைய பிறப்பு தின விழாவில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழ் உணர்வோடு கலந்து கொண்டு ஐயன் திருவள்ளூருக்கு புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் திருவள்ளூருடைய சிலை அமைப்பதற்கு பல மூல காரணங்கள் இந்த சட்டமன்ற தொகுதியில அந்த காலகட்டம் பாரதி நகர் சட்டமன்ற தொகுதி இது. அந்த காலகட்டத்தில் இந்த பெங்களூர் தமிழ் சங்கம் அல்சூர் ஏரி கரை உள்ள திருவள்ளூருடைய சிலை அமைக்க வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டார்கள். மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த தேவராஜ அரசு காலத்திலிருந்து குன்ராவ் காலத்திலிருந்து பல முதலமைச்சர்களுக்கு தமிழ் சங்கம் திருவள்ளூருடைய சிலை அல்சூர் ஏரி கரை உள்ள அமைக்க வேண்டும் என்று பெரும் முயற்சி. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தமிழ் திருநாள் அன்று பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கும் தமிழ் இன மக்களுக்கு அதிகாலையில் வணக்கத்துக்குரிய 2 வார்த்தைகளை பேச ஆசைப்படுகின்றேன். இங்கு வந்து நாம் அமைந்திருப்பது பெரிய ஒரு அர்த்தத்துக்குரியதான காரியங்களாகும். அதாவது நம்முடைய திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் அவர்கள் மிகவும் சிறந்தவர். ஆணிகளை கொண்டு இந்த ஓலை சுவடுகளிலே அதை கஷ்டப்பட்டு எழுதி அநேகருக்கு அது போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை அணிவகுத்து பதித்து எழுதி வைத்துள்ளார். அதை குறித்து சிந்தித்து தியானிக்கும் பொழுது நிறைய பேர் புத்தகங்களை வாங்கி படிக்கின்றார்கள். ஆனால் அந்த புத்தகங்கள் ஒன்று திருக்குறள், அது மிக எழுத்துக்குரிய வார்த்தைகளும் அதில் அர்த்தத்துக்குரிய அந்த பங்கும் நமக்கு வகிக்கப்பட்டிருக்கின்றது. திருக்குறள் என்றால் என்ன, திருவள்ளுவர் என்றால் என்ன? அதாவது தமிழர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ் இலக்கியத்தை கொண்டு அடிச்சுவடுகளை கொண்டு அர்த்தமாகவும் திருத்தமாகவும் எழுதி வைத்திருக்கின்ற நம்முடைய சில ஆண்டுகள் கடந்தாலும் நம் மனதில் நிலைத்திருக்கின்ற இந்த திருவாசகம் இது திருக்குறள் என அழைக்கப்படுகின்றது. வணக்கம். எனக்கு பொங்கல் வாழ்த்துக்கள், திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் அருகில் நிற்பவர் காமராஜ் அவர்கள் 7 முறை மினிஸ்டர் என்ற பதக்கம் பெற்றவர். நான் ஒரு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். சிறிது வார்த்தைகள் சொல்லி பார்வையாளர் உற்சாகம் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தமிழ்நாட்டில இருந்து எங்க பெங்களூர் இருக்கிறேன். அது நம்ம பெங்களூர்ல இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம தமிழர்கள் இன்னும் ஒற்றுமையா இருக்காங்க, உலகம் முழு ஒற்றுமை இருக்காங்க. அது பெங்களூர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் இதே மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லா மொழியிலும் ஒன்னா இருக்கணும். அதுக்கு நம்மளோட திருவள்ளுவர் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். வணக்கம். ನಮ್ಮ ಮಹಿಳೆಯರು ಲಕ್ಷ್ಮೀ ಮೇಡಮ್ ಹಾಗೂ ನಮ್ಮ ಜಾಕ್ ಅವರು ಹಾಗೂ ನಮ್ಮ ಟೀಮ್ ದ್ರಾವಿಡ ಸ್ವಾಭಿಮಾನಿ ಸೇನೆ ವತಿಯಿಂದ ಇವತ್ತು ನಮ್ಮ ಶ್ರೀ ತಿರುವಲ್ಲೂರವರ ವಿಶ್ವಕವಿ ತಿರುವಲ್ಲೂರವರ ಜಯಂತಿ
ಉತ್ಸವ ತಂದು ಅವರಿಗೆ ಗೌರವ ನಮನ ಸಲ್ಲಿಸಬೇಕಂತ ಎಲ್ಲ ಜಾತಿವಾರರು ಮತ್ತು ಎಲ್ಲ ಪಕ್ಷದವರು ಇಲ್ಲಿ ಕೂಡಿ ಒಂದು ಅವ್ರಿಗೆ ಗೌರವ ನಮನ ಸಲ್ಲಿಸುತ್ತಿದೆ. ತುಂಬಾ ನಮಗೆ ಅಭಿನಂದನೆಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಜೈ ಭೀಮ್. ಇವತ್ತು ಮಾಧ್ಯಮದವರು ಬಂದು ಇವತ್ತು ಈ ಪ್ರಚಾರವನ್ನು ವಿಶ್ವಕವಿಯನ್ನು ಇಡೀ ವಿಶ್ವವೇ ಕಾಣಬೇಕಂತ ಇವತ್ತು ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೂ ಅಭಿನಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಜೈ ಭೀಮ್.